சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார், உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். நாம் எல்லாவற்றிலும் பெரியவராய் இருக்கவே விரும்புகிறோம் என்பதை ஆண்டவர் அறிவார். செல்வம், படிப்பு, அந்தஸ்து என்ற அனைத்திலும் பெரியவராக இருக்க வேண்டும் என்பதே நமது ஆசை. குடும்பத்திற்குள்ளும் சரி, வெளியே வேலை செய்யும் இடம், பொது நிகழ்வு என அனைத்திலும் நாம் தான் முக்கியமானவராக இருக்க வேண்டும், நமக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க வேண்டும் என விரும்புகிறோம். இந்த விருப்பம் மனிதர்களுக்கு இயல்பாகவே உள்ளதுதான் என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார். அதே நேரத்தில் அவரது சீடர்களாகிய நாம் இந்த மனித இயல்பை தாண்டி ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என்றும் சொல்கிறார். சொல்லப்போனால் ஒருபடி கீழே செல்ல வேண்டும். பெரியவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டராய் இருக்க வேண்டும். இது நமக்கு மிகவும் கடினமானது. நமது சுயமரியாதைக்கே சவால் விடும் ஒரு விஷயம் தொண்டராய் இருப்பது. நாம் மனிதர்களை பார்க்கிறோம். எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பிறர் மேல் அதிகாரம் செலுத்தவே பார்க்கிறார்கள். பிறர் தனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தன்னை நம்பியிருக்கும் குடும்பத்தினர், தனக்கு கீழ் வேலை செய்பவர்கள், தெருவோர சிறு வியாபாரிகள் என்று தன்னை விட எளிய மக்களிடம் அதட்டி பேசுவதையும், தான் அவர்கள் முன்னால் முக்கியமானவர், பெரியவர் என்பதை நிலைநாட்டுவதையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனநிலை உள்ள மனிதர்களிடம் தொண்டராய் இரு என்ற போதனையை ஆண்டவர் கொடுக்கிறார். போதிப்பது மட்டுமல்ல, செயலிலும் காட்டுகிறார். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று முன்னறிவிக்கிறார். ஆண்டவருடைய இந்த முன்மாதிரியை எப்படி பின்பற்றப் போகிறோம்? தொண்டராய் இரு என்ற ஆண்டவரின் கட்டளையை எப்படி கடைபிடிக்கப் போகிறோம்? இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் மனதிற்குள் கேட்டுக்கொண்டே இருப்போம். இந்த கேள்விக்கான பதிலை தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்துவார். நமது குடும்பத்தில், பணியிடத்தில், சமூகத்தில் நாம் எப்படி தொண்டராய் இருக்க முடியும், என்னென்ன தொண்டுகள் ஆற்ற முடியும் என்று தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருவார். நாமும் கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். இன்றைய இறைவார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.